Hi friends, இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் உடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ல யூனிட் 1 அதுல சாப்டர் 1 பார்க்க போறோம். இந்த சாப்டர் 1 என்ன அப்படின்னா ஜஸ்ட் கம்ப்யூட்டரோட இன்ட்ரோடக்ஷன். இது ரெண்டு பார்ட்டா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன அப்படின்னா இதுல பேசிக்கா என்ன பார்ப்போம் அப்படின்னா கம்ப்யூட்டர்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அந்த டிஃபரன்சஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து 6th ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்கும், அதோட டிஃபரன்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு காம்பனன்ட் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, காம்பனன்ட்னா என்னென்ன யூனிட்ஸ் இருக்கு, இன்புட் யூனிட் அவுட்புட் யூனிட் எல்லாம் இருக்கும் இல்லையா அது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல பூட்டிங்னா என்ன அப்படிங்கிறது இருக்கு போகுது. கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கு கம்ப்யூட்டர்ஸ்ங்கிறது. அது இல்லாத ஃபீல்டே கிடையாது. அதுவும் நம்மளும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு பார்ட்டா மாறிடுச்சு. இதை ஃபர்ஸ்ட் பேசிக்கா எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு கால்குலேஷன் கம்ப்யூட்டிங்காக கொண்டு வந்தது. அப்படின்னா எதுக்காக மிஷின் நோக்கி போகணும் அப்படின்னா மேனுவலா நம்ம ஒரு விஷயத்த கம்ப்யூட் பண்றோம் அப்படின்னா அதுல எரர்ஸ் வர சான்சஸ் இருக்கு அண்ட் ஃபாஸ்டா நம்ம கம்ப்யூட் பண்ண மாட்டோம். அதுவே வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் நம்ம அதுக்காக தான் அந்த மிஷின் நோக்கி போனது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டாவும் இருந்தது, அக்யூரஸியும் இருந்தது. அக்யூரஸினா எரர் கம்மியா இருக்கிறது, எரர் இல்லாம இருக்கிறது, எரர் ஃப்ரீயா இருக்கிறது. ஸோ அந்த ஒரு பேசிக்கான இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கால்குலேட்டிங் டிவைஸ்க்காக அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆனது. ஸோ ஃபர்ஸ்ட் இது அபாக்கஸ் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கால்குலேட்டிங் டிவைஸ்ன்னு பார்த்தா அது அபாக்கஸ் தான். அண்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னா நமக்கு உடனே வந்து யார் ஞாபகம் வருவா அப்படின்னா சார்ல்ஸ் பாபேஜ் ஞாபகம் வருவார். அவர் தான் வந்து என்ன ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்லணும். ஏன்னா அவர் வந்து 1837 அனாலிட்டிக்கல் இன்ஜின் ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. அதுல பாத்துட்டீங்கன்னா இப்ப எப்படி இருக்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட என்ன இருக்கும்னா ALU இருந்துச்சு, கண்ட்ரோல் யூனிட், மெமரி யூனிட், இது எல்லாமே இருக்குது. ஸோ இதுல இருந்துதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் வந்து டெவலப் பண்ணாங்க. அதனாலதான் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா கம்ப்யூட்டருடைய ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் டு 6th ஜென்ரேஷன் இருக்கும். அதுல என்ன பேசிக்கா டிஃபரன்சஸ் இருக்கும் அப்படின்னா அதுல என்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, அதோட சைஸ் என்ன, பவர் கன்சப்ஷன் அந்த மாதிரி இருந்தது, லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. இனிஷியல் ஸ்டேஜ் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் போக போக எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து மிஷினுக்கு புரியுற மாதிரி பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் இருக்க லாங்குவேஜஸ்ல பாத்துட்டீங்கன்னா ஹியூமன் லாங்குவேஜ் புரியுற மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லெவலுக்கு அதை வந்து டெவலப் பண்ணிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய பீரியட் என்ன அப்படின்னா 1940 to 1956. அதுல யூஸ் பண்ண காம்பனன்ட் வேக்யூம் டியூப்ஸ். இதோட சைஸ் வந்து பெருசா இருந்தது. சைஸ் பெருசா இருக்க பவர் கன்சப்ஷனும் ஜாஸ்தியா இருக்கும், சீக்கிரமா ஓவர் ஹீட் ஆயிடும். ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண முடியாது, அது மால் ஃபங்க்ஷன் ஆயிடும். அதனால அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருந்தது. அண்ட் இது யூஸ் பண்ணது மெஷின் லாங்குவேஜ் zeros and ones அந்த பைனரி லாங்குவேஜ். இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்னா ENIAC, EDVAC, UNIVAC சொல்லுவோம். அதுக்குள்ள என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அது எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணுச்சு, எவ்வளவு ஆக்குபை பண்ணுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது அதே மாதிரி ENIAC அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா யாரு கண்டுபிடிச்சது அப்படின்னா பிரெஸ்பர் எக்கர்ட் அண்ட் ஜான் மோச்லி அப்படிங்கிறவரு 1943 அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் 1946 வரைக்குமே வந்து அதை ஒர்க் முடிக்கல. இது கன்சியூம் பண்ண பவர் வந்து இங்க இருக்க 150 watts ஆஃப் பவர் இருக்கு. அண்ட் அவங்க ஆக்குபை பண்ண பிளேஸ் பாத்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட். வேக்யூம் டியூப்ஸ் வந்து அதுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணாங்கன்னா 18,000 வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணாங்க. 50 ton வெயிட் இருந்தது. அதுக்கு அடுத்தது செகண்ட் ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா 1956 இருந்து 1964. இதுல யூஸ் பண்ண காம்பனன்ட் டிரான்சிஸ்டர்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது சின்னதா இருக்கனால அதோட கம்பேர் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து ஹீட்டும் கம்மியா ஜென்ரேட் ஆச்சு, பவர் கன்சப்ஷன் கம்மியா இருந்துச்சு, ஹீட் கம்மியா ஜென்ரேட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது. இதுல மிஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எப்படின்னா பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங் OS, இந்த OS தான் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிருந்தாங்க. இதுல பஞ்ச் கார்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. பஞ்ச் கார்ட்ஸ் அப்படின்னா அதுல ஒரு கார்டு மாதிரி இருக்கும், அதுல பஞ்ச் பண்ணி இருக்கும். அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் அவங்க அதை ஃபீட் பண்ணி அவங்க வந்து கம்ப்யூட் பண்ணாங்க. செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா அதுல எக்ஸாம்பிள் என்ன IBM 1401 என்ன இருக்கு. இதுதான் என்னன்னா IBM 1401, IBM 1620, UNIVAC 1108. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க, இந்த பீரியடும் பார்த்துக்கோங்க. மற்றெல்லாம் கொஞ்சம் தியரட்டிக்கலா தான் இருக்க மாதிரி இருக்கும்.
தேர்ட் ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா அதுல ஹை லெவல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்கோர்ஸ் இது வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல உங்களுக்கு சைஸ் ஸ்மால் ஆயிட்டே இருக்கும், பவர் கன்சப்ஷனும் கம்மி ஆயிட்டே இருக்கும், அப்புறம் ரிலையபிலிட்டியும் நல்லா இருக்கும், நம்பகத்தன்மை நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப ஹீட் ஆகுது அப்படிங்கும் போது நம்ம நேச்சுரல் யூஸ் பண்ண முடியாது. பட் சேம் டைம் ஸ்மாலாவும் இருக்கு, போர்ட்டபிலிட்டியும் இருக்கும். அண்ட் நம்ம வந்து நல்லா கம்ப்யூட்டிங் ஃபாஸ்டாக கம்ப்யூட் பண்ணும் போது நம்ம ரிலையபிலிட்டியும் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஐசி இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் ஐசி சிப்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல எக்ஸாம்பிள் IBM 360, Honeywell 6000 சீரிஸ். ஃபோர்த் ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா இதுதான் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து மைக்ரோ ப்ராசஸர்ல VLSI வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ். ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ல அதுவே ULSI யூஸ் பண்ணுவாங்க, அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன். ஸோ இதுவும் வந்து எப்படி இருக்கும்னா சைஸ் ஸ்மாலா இருந்தது, ஃபாஸ்டா கம்ப்யூட் பண்ண ஆரம்பிச்சது. இதுலதான் மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரிஸ்லாம் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. IBM, ஆப்பிள் அந்த மாதிரி டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்தது ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் கூட ஈஸியா சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுனாலே நம்ம டெசிஷன் மேக்கிங், ரீசனிங் எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இதனால இமேஜஸ் எல்லாமே வந்து ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா மாறிச்சு. பேரலல் ப்ராசஸிங் யூஸ் ஆச்சு. பேரலல் ப்ராசஸிங்னா ஒரே சிஸ்டம்ல உங்களுக்கு டாஸ்க் வந்து பேரலா சைமல்டேனியஸா நடக்கணுங்கிறதுக்காக மல்டிபிள் டாஸ்க் சைமல்டேனியஸா நடக்கும், ஷேர் ஆகும், மெமரி ஷேர் ஆகும். அதுக்கு அடுத்து சிக்ஸ்த் ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் ஒரு காலத்து வந்தது. அது சிக்ஸ்த் ஜென்ரேஷன்ல பேரலும் இருந்தது, டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கும் இருந்தது. டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்னா உங்களுக்கு நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு நிறைய சிஸ்டம், அதில் டாஸ்க் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா டக்குனு ஃபாஸ்டா உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதில் ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா நிறைய ஒர்க்கை வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ பெரிய பெரிய ஒர்க் ரிலேட்டட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கணும், இந்த கரெக்டா அக்யூரேட்டா இருக்கணும். அதனால இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுல ரொபாட்டிக்ஸ் டெவலப்மெண்ட்லாம் இருந்தது. இதுல நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் கொண்டு வந்தாங்க, வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சது. இதே சிக்ஸ்த் ஜென்ரேஷன்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் NLP அப்படிங்கிறது இதுவும் கொண்டு வந்தாங்க. இது வந்து இன்னும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு காம்பனன்ட் தான். இது என்ன அதாவது என்னன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இந்த வாய்ஸ் ரெகக்னிஷன் அதெல்லாம் நம்ம ஹியூமன் லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு அதை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இதே இதுல வந்து ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. அப்படின்னு என்ன இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சிருப்போம். அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல சிம்பிள்ஸ் இருக்கு, மொத்தமே 417 சிம்பிள்ஸ் இருக்கு, 3700 பிளஸ் டெக்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. இதுல ஏதோ ஒரு சிம்பிளை நம்ம வந்து அதுக்கு அனுப்புறோம், ஃபீட் பண்றோம் இன்புட் அப்படின்னா அது வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணும். இதை வந்து எதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிருக்காங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் அதுல நியூரல் நெட்வொர்க், டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்த டெவலப் பண்ணிருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து கம்ப்யூட்டர்னா என்ன, டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர்னா அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம ஒரு பேசிக்கா ஒரு சாதாரண ஒரு அடிஷன் பண்றோம் அப்படின்னா 5+3 ஆட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட இன்புட் கொடுப்போம். ரைட், இன்புட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கறது. அப்போ 5+3 அப்படின்னு கொடுப்போம், பிளஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் ஆட் பண்ணு அப்படின்னு. ஸோ அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அவுட்புட் 8ன்னு வரணும், அதுதான் டிசைட் அவுட்புட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்புட் அப்படிங்கிறது 5+3 இந்த ஆட் பண்ண அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் வச்சுதான் அது வந்து நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குது. அதுதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கம்ப்யூட்டர்ங்கிற ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அது வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட இன்புட்டை ப்ராசஸ் பண்ணும், நம்ம கொடுக்குற அதே இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி, இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி ஒரு டிசைட் அவுட்புட்டை கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும், ஃபாஸ்டா கொடுக்கும். அண்ட் இது வந்து ஜஸ்ட் கால்குலேஷன் மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்ட்லையும் யூஸ் பண்றாங்க. ஒரு டிக்கெட் புக் பண்ணணும்னா யூஸ் பண்றோம், கேம் விளையாடனா யூஸ் பண்றோம், அண்ட் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்றது, இல்லை எல்லா ஃபீல்ட்லயுமே நம்ம வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம். அடுத்து
ஃபர்ஸ்ட் டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அந்த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் டெஃபினிஷன் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். டேட்டா அப்படின்னா அது வந்து ஒரு ஃபேக்ட், இட் டசன்ட் ஹேவ் மீனிங். ஸோ உங்களுக்கு எப்படி அதை வந்து ஒரு ப்ராசஸ் ஆகாத ஒரு ஃபேக்ட்னு சொல்லுவோம். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் வர்றது தான் வந்து இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ராசஸ்டு ஃபேக்ட் வந்து இன்ஃபர்மேஷன், அது அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்ட் வந்து டேட்டா. ஓகே, ஏன்னா டெஃபினிஷன் என்ன சொல்லிருப்பாங்க, டேட்டா இஸ் டிஃபைன்ட் as an unprocessed collection of raw fact. It is suitable for communication, interpretation or processing. அதான் சொல்ல மீனிங்ஃபுல் இருக்காது, மீனிங்கா இருக்காது. அது எக்ஸாம்பிள் 16 கவிதான்னு வச்சுக்கோங்க. இதுல என்ன இருக்கு, 16 ஒரு நம்பர், கவிதாங்க ஒரு பேரு, அவ்வளவுதான். அது என்ன மீனிங் இருக்கு, ஒன்றும் இல்லை. அதுவே கவிதா ஒரு வயசு 16 அப்படின்னு சொன்னா அது மீனிங்ஃபுல்லா இருக்கு. அதுதான் இன்ஃபர்மேஷன் சொல்றது. So information is a collection of facts from which conclusion may be drawn. அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா அந்த ஒரு ஃபேக்ட்ல வந்து நமக்கு மீனிங் புரியும். அவங்க கொடுத்துருக்காங்கன்னா கவிதாவை 16 years ஓல்டுன்னு அதுதான். இதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டர் டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டரோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, computer is an electronic device that takes raw data அப்படின்னா unprocessed இருக்குல்லையா அந்த டேட்டா, அது என்னவா இருக்கும், இதுக்கு முன்னாடி இன்புட் அவுட்புட் அவ்வளோதான் பார்த்துருப்போம் டெஃபினிஷன்ல. கம்ப்யூட்டர் டெஃபினிஷன் இதுல வந்து என்னன்னா இன்புட்னா என்ன, ரா டேட்டாவை இன்புட்டா எடுத்துக்கணும், அதை ப்ராசஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுக்குற அதே ப்ரோக்ராம்னா ஒன்றும் இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். திரும்ப என்ன பண்ணும், அதையும் ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோ. இதுதான் வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது. அடுத்த வீடியோவில் நம்ம காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்க்கலாம், அண்ட் பூட்டிங் என்னன்னு பார்க்கலாம். காம்பனன்ட்ஸ்ல என்ன இருக்க போதா, இப்ப நம்ம என்ன சொன்னோம், கம்ப்யூட்டர்னா என்னன்னு சொன்னோம், டேட்டா ரா டேட்டாவை இன்புட்டா எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு ஒரு இன்புட் யூனிட் இருக்கும், ப்ராசஸ் பண்ணும், அதாவது கண்ட்ரோல் ஆஃப் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும். ஸோ அதுக்கு ஒரு யூனிட் இருக்கு, அது சிபியூ, இன்புட் யூனிட் சிபியூ, அவுட்புட் யூனிட். சிபியூக்குள்ளதான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும், கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ, இன்டர்னல் மெமரி இதெல்லாம் இருக்கும். அண்ட் இது போக ப்ரொடியூசஸ் ரிசல்ட்னா இந்த அவுட்புட் யூனிட்ல இருக்கு. அண்ட் சேவ்ஸ் இட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ், அதுக்கு தான் இந்த மெமரி யூனிட் இருக்கு, ஸ்டோரேஜ் மெமரி யூனிட். இதெல்லாமே வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். நம்ம கம்ப்யூட்டர் டெஃபினிஷன் தெரிஞ்சாலே நமக்கு அந்த காம்பனன்ட்ஸ் நம்மளால வந்து ஃபிகர் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த காம்பனன்ட்ஸ் பூட்டிங் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.